இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். எப்படி எஸ்தர் அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரோ, இதே போல நம்மையும் கர்த்தர் சபைக்கு என்ன செஞ்சிருக்கார்? கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்தது எப்படி? எஸ்தரை, தகுதியில்லாத எஸ்தரை எப்படி கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு போனாரோ, இதே போல தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் எங்க கொண்டு வந்தார்? சபைக்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். இது நம்முடைய பரிசுத்தத்தினாலேயோ, நம்ம நன்மை செய்ததினாலேயோ, நம்ம நல்ல ஜெபம் பண்ணுவதினாலேயோ உண்டான தயவு கிடையாது. இது தேவனுடைய இரக்கங்களினால் உண்டான தயவு. நீங்க ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே. அப்ப இயேசு நம்மளை கண்டிக்கவும் செய்வார், தயவும் காண்பிப்பார். இயேசு நமக்கு தயவும் காண்பிப்பார், நம்மை கண்டிக்கவும் செய்வார். இங்கே ஒரு ஒலிவ மரத்தை பற்றி போட்டிருக்கு. இந்த ஒலிவ மரத்துல 2 விதமான ஒலிவ மரத்தை பத்தி கர்த்தர் சொன்னார். ஒன்னு விழுந்து போன கிளைகள், இன்னொன்னு ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள். இந்த விழுந்து போன கிளைகளும் மாற வேண்டும் என்பதற்காக ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளுக்குள்ளேயும் வேறு சுவாபங்கள் காணப்பட்டு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் இயேசு இந்த வசனத்தை சொன்னார். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க. அப்ப யூதர், சுவாப கிளைனா யூதர், அவரை போலவே இருக்கிற யூதரையே இயேசு என்ன செய்யலையா? தப்ப விடாதிருக்க. உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. இந்த எச்சரிப்பு ஒட்ட வைக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேணும். அப்ப ஒட்ட வைக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எச்சரிப்பே இல்லை. இப்படி ஏதோ வந்தோம், ஏதோ போறோம். ஆனா இயேசு என்ன சொல்ற? சுவாப கிளையாகிய என்னுடைய சொந்த ஜனமாகிய யூதரையே நான் தப்ப விடாது இருக்க, உன்னையும் நான் தப்ப விட மாட்டேன் என்று என்ன செய்? எச்சரிக்கையாயிரு. அப்ப இயேசு யூதரையே என்ன செய்யல? அப்ப இந்த தயவு நமக்கு வர காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் விழுந்ததுனாலதான் நமக்கு இந்த தயவை கர்த்தர் தந்தார். நம்முடைய பரிசுத்தத்தினாலேயோ, நம்ம நல்லா ஜபிக்கிறதுனாலேயோ, நாம 4 பேருக்கு நன்மை செய்ததுனாலேயோ கர்த்தர் நமக்கு இந்த கிருபையையும் தயவையும் தரவில்லை. இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படிப்பட்ட ஈவை தான் எஸ்தருக்கு கொடுத்தார். விழுந்து போன வஸ்தியின் ஸ்தானத்துல நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. புறம்பா இருந்த நமக்கு, வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரா இருந்த நமக்கு, முன்னே தூரமா இருந்த நமக்கு, காணியாட்சிக்கு புறமா இருந்த நமக்கு கர்த்தர்
சமீபமாய் கொண்டு வந்து வாக்கு தத்தத்துக்கெல்லாம் சுதந்திரராய் மாற்றி, காணியாட்சிக்கு சுதந்திரராய் மாற்றி, அந்நியராய் இருந்த நம்மை சொந்த ஜனமாய் மாற்றி, நமக்கு கர்த்தர் இந்த கிருபை என்ன செஞ்சார்? தந்தார். அப்ப ஏன் வஸ்தி என்கிற அந்த குடும்பம் விழுந்துச்சு? நீங்க வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு அப்ப ராஜாவின் கண்களுக்கு பிரியமா இருந்த வஸ்தி வர 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 ஆசீர்வாதம் கூட 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 ராஜாவின் கண்களுக்கு பிரியமில்லாமல் போனாள். கர்த்தர் நம்மளை சபைக்கு கொண்டு வந்தது தேவனுடைய பார்வைக்கு நாமும் நம் குடும்பமும் பிரியமா இருக்கணும். மனுஷனுடைய கண்களுக்கு பிரியமாய் இருப்பதை பார்க்கிலும், மனிதனை பிரியப்படுத்துவதை பார்க்கிலும், தேவனுடைய கண்களுக்கு பிரியமாய் இருப்பதும் தேவனை பிரியப்படுத்துவதும் ஒரு குடும்பத்துக்கு மிக மிக அவசியம். இந்த வஸ்தி என்பவள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால், ஆனா ராஜா வான்னு கூப்பிடும் போது வருவதில்லை, ராஜா போன்னு சொல்லும் போது போவதில்லை. ராஜா என்ன செய்ய சொன்னாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமில்லாத வஸ்தியாய் இந்த குடும்பம் மாறிட்டு, ஒரு குடும்பம் தேவன் எதை சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமுள்ள குடும்பமாய் இருந்தால்தான் கர்த்தருடைய கண்கள்ல பிரியமுள்ள குடும்பமாய் இருக்கும். தானியேல் சிங்ககபில போடுற கர்த்தர் சொன்னார்னா சிங்ககபிக்கும் தானியேல் போக ஆயத்தமா இருந்தார். எரிகிற அக்னி சூழல சாத்ராக் மேஷாக் போக கர்த்தருக்கு சித்தமா இருந்த எரிகிற அக்னி சூழலில் சாத்ராக் மேஷாக் போக ஆயத்தமா இருந்தாங்க. தேவனுக்காக எதுலையும் இறங்க ஆயத்தமா இருந்தாங்க. நாம நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம சுயத்துக்காகவும் தான் இன்னும் வாழுகிறோம். தேவனுக்கான வாழ்க்கை இன்னும் நம் குடும்பத்தில் வரவில்லை. தேவன் பிரியப்படுகிற பிரியம் இன்னும் நம் குடும்பத்தில் வரவில்லை. தேவனுடைய கண்களுக்கு பிரியமாகவே நாம் வாழவில்லை. அரண்மனைக்கு வந்தது யாருடைய கண்களுக்கு பிரியப்பட? ராஜாவினுடைய கண்களுக்கு பிரியமா இருக்கணும். அப்படிதான் எஸ்தர் வஸ்தி இருந்தா. ஆனா வர 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 அதை விட்டு போயிட்டு ராஜாவின் கண்களுக்கு பிரியம் இல்லை. வர வர ராஜாவின் கண்களுக்கு, அதனால அவளை தள்ளிட்டு இயேசு எஸ்தரை கொண்டு வந்தார். இந்த எஸ்தருக்கு இது எதனால உண்டானது? படிக்கல, எந்த ஒரு வசதியும் இல்லை, கிருபையினால உண்டானது. எதனால உண்டானது? ஆனா இந்த கிருபைய எஸ்தர் பயன்படுத்தினார், வஸ்தி பயன்படுத்தல. இப்ப அநேக குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் கொடுத்த கிருபையையும் கர்த்தர் கொடுத்த தயவையும் பயன்படுத்த மாட்டேங்கு. கர்த்தர் கொடுத்த அநேக குடும்பங்கள் என்ன தெரியுமா நினைக்கி? சபைக்கு வரனால பாஸ்டர் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பார். அநேக குடும்பங்கள் பாஸ்டருடைய கண்ணுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறது. ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமா இருக்கணும்னு அந்த எண்ணமே அநேக குடும்பங்களுக்கு இல்லை. உறுதியா சொல்லுவேன். பாஸ்டர் கண்ணுக்கு நல்ல ஜெபிக்கிற மாதிரி, பாஸ்டர் கண்ணுக்கு நல்ல வேதம் வாசிக்கிற மாதிரி, பாஸ்டர் பார்வைக்கு நல்ல பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தான் காண்பிக்காங்களே தவிர தேவனுடைய பார்வைக்கு சரியானபடி பாத்திரமாக வரவில்லை. எஸ்தரை அரண்மனைக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன என்பதை எஸ்தர் அறிந்து அதற்கு ஏற்றால் போல தன்னையும் அர்ப்பணித்து ஜீவித்தாள். இப்ப அநேக குடும்பங்கள் தன்னை இயேசு ஏன் சபைக்கு கொண்டு வந்தார் என்று அறியாமலும் அதற்கு ஏற்றால் போல தன்னை அர்ப்பணிக்காமலும் ஜீவிக்கிறது.
ஐயா, எஸ்தர் கூட எத்தனையோ பெண்கள் வந்தாங்க. அத்தனை பேரும் ரூபவதிகளாய் உள்ள பெண்கள். நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை எடுங்க. இரண்டாம் அதிகாரம் 7வது வசனம். ரூபவதிகளாய் இருந்தார்கள்னு இருக்குமே. ஏழாவது வசனத்துல எஸ்தர் பத்தி தான் இருக்கு. அந்த வசனத்தை அது வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தால். போதும். இந்த எஸ்தர் கூட அநேக பெண்கள் வந்தாங்க. எஸ்தர் கூட இவங்களை எல்லாம் எங்க ஒப்படைச்சா ராஜா? எங்க ஒப்படைச்சார்? 8ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது. அப்ப இவங்க எல்லாம் எங்க ஒப்படைச்சார்? சபைக்கு வந்தாங்க. சபையில் உள்ள எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் எங்க ஒப்படைச்சிருக்கார்? இவருடைய ஆவியானவர் கையில ஒப்படைச்சிருக்கார். ஆவியானவருடைய வேலை என்னது? காவல் பண்ணுகிற வேலை. ஆவியானவருடைய வேலை என்னது? ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்துல ஒப்புவிக்கப்பட்டாள். ஆனா அநேக குடும்பங்கள் ஆவியானவருடைய காவலுக்குள்ள இல்லாமல் ஆவியானவருடைய காவலையும் தாண்டி என்ன செய்கிறது? வெளியே போகுது. நான் சொல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லா குடும்பமும் ஏகாய் வசத்துல இருக்கு. ஆனா எல்லா ஸ்திரீகளும் ஏகாய் கையில ஒப்பு கொடுக்கப்படலை. ராஜா எல்லா ஸ்திரீகளையும் ஏகாய் கையில ஒப்பு கொடுத்தார தவிர அங்க உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்கல. ராஜா ஒப்பு கொடுத்தார். ஆனா அவங்க ஒப்பு கொடுத்தாங்களா? இல்லை. அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களுக்கும் ஒப்பு கொடுக்கப்படாதவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லாரையும் ராஜா ஏகாய் வசத்துல ஒப்பு கொடுத்தார். ஆனா எல்லாரும் ஏகாய்க்கு ஒப்பு கொடுக்கல. இப்ப எல்லாரும் பாஸ்டர் சொல்றதை கேட்பீங்களா? கண்டிப்பா இல்லை. ஏதாவது ஒரு குடும்பம் கீழ்ப்படுகிற குடும்பமா தான் இருக்கும். மற்ற அநேக குடும்பங்கள் அப்படிதான் போகும். அதே போலதான் சபையில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கல. எஸ்தர் என்கிற ஒரு ஸ்திரீ மட்டும்தான் ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. மற்ற ஸ்திரீகளுக்கெல்லாம் தன்னைத்தானே நன்றாய் அலங்கரிக்கணும், தன்னைத்தானே நன்றாய் பார்த்து கொள்ளணும். இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் ராஜாவுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லை. எஸ்தருக்கு மட்டும்தான் ராஜாவுக்கு பிரியமாய் நான் மாற வேண்டுமே என்கிற விருப்பம் இருந்தது.
அவங்களால மட்டும்தான் ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க முடியும். ஒரு உதாரணமா சோதனை, இப்போ ஒரு பைக்கு வேணும். நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? கர்த்தாவே எனக்கு ஒரு பைக்கை தாரும். ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் பைக்கு தருவார், பல்சர் பைக்கா தந்தா நல்லா இருக்கும். ஜெபம் பண்ணது என்ன ஜெபம்? கர்த்தாவே நான் எனக்கு நல்ல ஒரு பைக்கை தாரும். ஆனா இருதயத்தில் எண்ணங்கள், பல்சர் பைக்கு கர்த்தர் தந்தா, நீர் எதை தந்தாலும் நான் அதை வாங்கிக் கொள்ளுகிறேன் என்கிற மனது போது போயிற்று. அநேகருக்கு என்ன மனதில்லை? ஆவியானவர் என்ன பாடுகளை வைத்திருந்தாலும், ஆவியானவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருந்தாலும், அது வெள்ளை போலமானாலும் சரி, கந்த வர்க்கமானாலும் சரி, அதனால நான் என்ன மாற்றிக்கொள்வேன் என்கிற அர்ப்பணிப்பு எஸ்தரிடத்துல இருந்ததை தவிர மற்ற ஸ்திரீகளிடத்துல இல்லை. ஆனா எல்லாரும் ஆவியானவருடைய கையில தான் எல்லாரும் ஒப்படைச்சிருக்கார். ஆனா எல்லாரும் ஆவியானவர் ஆளுகைக்கு கீழே உட்படலை. ஆனா எல்லாரும் எங்க வச்சிருக்கார்? ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா எல்லா குடும்பமும் ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்கல. எல்லா குடும்பத்துக்கும் ஆவியானவர் கொடுத்திருக்கார். ஆனா எல்லாரும் ஆவியானவர் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கல. எல்லா குடும்பத்திலும் ஆவியான வாசமா இருந்தாலும் எல்லா குடும்பத்திலும் ஆவியானவர் எப்படி இருக்கார் என்பதே தெரியல. விளக்கு எரியாம போன என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தை வெளிச்சமா வச்சிருக்கார். வெளிச்சத்துக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அப்ப என்ன இல்லாம எப்படி வெளிச்சம் வரும்? நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போவேனானால் தேற்றலமாறன் வருவார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்திற்கு குறித்து உணர்த்துவார். ஆனா அப்படி உணர்த்தும் போது ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிற குடும்பங்கள் அதிகமாக இல்லை. அவர் ஆவியானவர் கையில நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்க போய் தான் ஆவியானவர் நம்மளை உணர்த்துத. ஆனா அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிதல் குடும்பங்கள் இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னு தான் அர்த்தம். இந்த மேல் பூசுறது, கீழ் பூசுறது, உள்ள பூசணும். அவங்க எல்லாம் ராஜாவுக்கு பிரியமா இருப்பதற்கு வெளியில அலங்கரிச்சாங்களே தவிர உள்ள அலங்கரிக்கலை. சில நீங்க நல்லா பாருங்க, பாஸ்டர் வந்தான்னா வேலை வேறமா பார்ப்பான். பாஸ்டர் அங்கே எங்கே நின்னார்னா அம்பாட்டுக்கு இப்படி பார்ப்பான். அதுலேயே தெரிஞ்சிடலாம் இவன் யார் பார்வைக்கு செய்தான். அதிலே பார்த்துடலாம் இவன் யாரை பிரியப்படுத்த செய்தான்னு தெரிஞ்சிடலாம். எத்தனை பேர் உண்மையா வேலை செய்தாங்கன்னு தெரிஞ்சிடலாம். நான் பார்ப்பேன், ஆனால் சொல்ல மாட்டேன். ஓ, இவன் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்பலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். சொன்னாலும் யாரு கேட்க? ஆவியானவர் கையில நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஒப்படைச்சிட்டார். ஆனா நாம அந்த ஆவியானவருக்குள்ள ஒப்பு கொடுத்து இருக்கோமா? பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து உணர்த்தும் போது நாம அதற்கு கீழ்ப்படிதோமா? இப்ப 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பம் இருக்கு. அங்க என்ன இருந்தது? ஆவியானவர் இருக்கார், ஆனா வெளிச்சம் இல்லை. ஏன்? என்ன இருந்தது ஆனா என்ன இல்லை? எத்தனையோ குடும்பங்களுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய குடும்பத்துல இப்ப அந்த குடும்பமே வெளிச்சம் இல்லாம இருக்கு. இப்ப எலிசாட்ட கேக்கு, உன் வீட்டுல என்ன இருக்கு? ஆவியானவர் இருக்காரியா? நேரா அந்த எண்ணெயை கொண்டு போய் எடுத்து ஒரு வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணு.
ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நீ என்ன செய். ஐயா, அது வரைக்கும் ஆவியானவரை வச்சுட்டு அவரை விட இது மீறி போகுது. ஆவியானவரை விட இந்த குடும்பம் மீறி போயிட்டு கடைசியில் என்ன வருது? நம்ம இந்த ஆவியானவர்கிட்டே கேட்க மாட்டோம் பாருங்க. எப்போ தெரியுமா வருவான்? கடைசியில் வருவோம். ஆமாம் ஐயா, நம்மளும் ஆவியானவருடைய கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்காரு. நம்மளை சுற்றி ஒரு இப்போ நீங்கள் ஆடெல்லாம் மேய்க்கிங்க, பெரிய பெரிய ஆடு மந்தையாக கொண்டு போவாங்க. அவங்க அந்த ஆட்டை சுற்றி என்ன வைப்பாங்க? அந்த காவலுக்குள்ளே தான் அவன் திறக்கிற வரைக்கும் இருக்கணும். அப்போ பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம எங்கே தான் இருக்கணும்? நம்ம என்ன செய்வோம்? அப்பப்போ தலையை தூக்குறது, கையை வெளியே நீட்டுறது, காலை வெளியே நீட்டுறது, கண்ணை வெளியே நீட்டுறது, இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு நான் ஆவியானவருக்கு பாஸ்டர்ட்டே சொல்கிறது, நான் ஆவியானவருக்கு பிரியமாக தானே இருக்கேன். ஒரு குடும்பம் எப்போ ஆவியானவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு ஒப்பு கொடுத்துட்டோம், அந்த குடும்பம் நல்லவா. வித்தியாசம் தெரியும். இங்க எல்லாரும் ஏகா வசத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் எல்லாரும் ஏகாய்க்கு கீழ்ப்படிஞ்சு இல்லை. எல்லாரும் ஏகாய் கையில ஒப்பு கொடுக்கல. ராஜா ஒப்பு கொடுத்தார், ஆனா எல்லாரும் என்ன செய்யல? நீங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க. மொர்தகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் அவருடைய சித்தத்தை தவிர நான் வெளியே போக மாட்டேங்க. என்ன ராஜா ஏகாய்களை ஒப்பு கொடுத்தாரு, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் என் வாழ்க்கையிலையும், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் என் குடும்பத்திலையும் நிறைவேறணுங்க. அந்த காவலை தாண்டல. இப்பெல்லாம் நம்ம அப்படியே கிடையாது. அவர் ஒரு பாட்டு சொல்லுவார், நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம். அதனால தான் நான் தலைப்பு போட்டேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடு. அப்பந்தான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அது எனக்கு விஷயமே கிடையாது. இன்னைக்கு காலையில் தான் நான் இதை எழுதவே செஞ்சேன். அவ தந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன். அது எங்கே போனார்? ஏகாய் நியமித்த காரியம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆவியானவர் ஒரு காரியத்தை நியமிச்சிருக்கார். நம்ம அந்த ஆவியானவர்கிட்ட கேட்கவே மாட்டோம். ஆனா எஸ்தர்ட்ட இன்னொரு காரியம் இருந்தது. தன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் அடக்கிட்டா, சாம்பலா மாத்திட்டா. அப்படிப்பட்டவங்களால தான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய முடியும். தன்னுடைய ஆசை, தன்னுடைய மனதின் விருப்பம், தன்னுடைய மாம்சத்தின் விருப்பம், தன்னுடைய மாம்சத்தின் இச்சையையும் கண்களின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமையையும் கிறிஸ்துவுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டவர்களால் மட்டும்தான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய முடியும். வேற எந்த குடும்பத்தாலையும் ஆவியானவருக்கு கீழ்ப்படியவே முடியாது. இந்த எஸ்தரால மட்டும்தான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய முடிஞ்சது. அதனால இவளால மட்டும்தான், இந்த குடும்பத்தால மட்டும்தான் ராஜாவுக்கு முன்பாக கரை திரை ஒன்று இல்லாம நிக்க முடிஞ்சது. ஆவியானவர் கொடுக்கப்பட்டது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி நம்மை மாற்றுவதற்கு. இப்ப அநேகர் ஆவியானவர் எப்படி பயன்படுத்துறாங்க? எங்களுக்கு இசைவாய் சொல்லணும். ஆமா, ஆவியானவர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? இவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லணுமா? அப்படிதான் அவர் யாரு? நம்ம மிகையாவ ஒருத்தர் கன்னத்தில் அடிச்சார. இந்த வாக்கு எங்களுக்கு நன்மையாக இல்லை. அப்போ அவன் என்ன எதிர்பார்க்கான்? பாஸ்டர் சொல்ற வசனம் எல்லாம் எனக்கு நன்மையா இருக்கணும், இருக்கும். அப்போ அது பாஸ்டராகவே இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் சொல்ற வார்த்தையெல்லாம் உனக்கு நன்மையா இருந்தா அவர் பாஸ்டே இல்லை. ஏக வாக்கா இருக்கணும். மிகையா சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் சொல்லுவேன்.
என்னை கன்னத்தில் அரைஞ்சாலும் சரி, காவலில் தூக்கி போட்டாலும் சரி, என்னை சிலுவையிலேயே அரைஞ்சு கொண்டாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதையே நான் சொல்லுவேன். ஃபைனல். அவனை தான் எல்லாரும் பகைப்பாங்க, அவனை யாருக்கும் பிடிக்காது. நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு விஷயம் இல்லை. என் கையில் இதை தந்தார், உண்மையும் உத்தமமாக இருந்து அவர் சொல்ல வார்த்தைங்க சொல்லிட்டு நான் போயிடணும். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் அதை வாங்கணும், அவ்வளோ. அப்ப அரண்மனைக்கு வந்தது தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்ற அல்ல. அரண்மனைக்கு வந்தது தன்னுடைய விருப்பத்தின்படி வாழுவதற்கு அல்ல. சபைக்கு வந்தது ஏகாய் வசத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பமாய் வாழுவதற்கு. அதான் பிதா சொன்னார். ஏன்னா அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தார். இது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் அந்த காவலை விட்டு வெளியே போல பாருங்க. அவன் நினைச்சா எனக்கு இந்த மரணம்லாம் வேண்டாம் ஏசப்பா, இதெல்லாம் ருசி பார்க்க முடியாது, நீங்க இது வரைக்கும் ஏதோ நன்மை செய்ய சொன்னீங்க, நீங்க கடைசியில் தூக்கி என்னத்தை தாரீங்க, சிலுவையை தூக்கி நம்மள வைக்கிய, இதெல்லாம் நம்மளால இப்படிதான் அநேகர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னாலும் செய்தேன், ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க, அதெல்லாம் நம்மளால் சுமக்க முடியாது. ஆவியான சித்தம் அதான் இருந்தா அப்போ அதுக்கு நம்ம கீழ்ப்படியில தானே அர்த்தம். அப்போ அவரை நாம பிரியப்படுத்தல தானே அர்த்தம். அப்போ அவருக்கு முன்பாக எப்படி நிற்க முடியும்? ஆவியானவர் பேசினா இசைவான வாக்கு, நன்மைக்கு எதுவான வாக்கு, ஏக வாக்கெல்லாம் வராது. அதான் ஆகாப் சொன்னார், இந்த மிகையாவா இவன் எனக்கு நன்மையே அல்லாம தீமையால சொல்லுவான். யார் அவனா சொல்தான்? மிகையாவுக்கும் அவனுக்கு என்ன சண்டையா? இவன் நன்மையாக அல்லாமல் ஏதாவது சொல்லுவானா? அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சரி. நல்ல ஆவியானால் நம்மை செம்மையான வழியில நடத்தும். அதுதான் நல்ல ஆவி. மற்றது நல்ல ஆவி கிடையாது. வேற நிறைய ஆவி இருக்கு, கொட்டாவி இருக்கு, கெட்ட ஆவி இருக்கு. வேதத்தின்படி நல்ல ஆவியானால் அவனை செம்மையான வழியில நடத்தும். அரண்மனைக்கு வந்தது நம்முடைய ஆசை இச்சையை நிறைவேற்ற அல்ல. அரண்மனைக்கு வந்தது நம்முடைய விருப்பத்தை செய்வதற்கு அல்ல. சபைக்கு வந்தது அவருடைய விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்வதற்கு, அதன்படி தன்னை மாற்றிக்கொள்வதற்கு. அதுதான் சபை. இப்போ அநேகருக்கு எப்படி நினைக்காங்க, சபைனா எங்களுக்கு விருப்பப்படி வரணும், அவர் விருப்பப்படி இவங்க மாற மாட்டாங்க, இவங்க விருப்பப்படி பாஸ்டர் வரணும், வருவார். பாஸ்டருக்கு பின்னாடி ஒன்று கொடுப்பார் கர்த்தர், அவர்லாம் அடி வாங்கணும். ஆவியானவர் என்ன சொன்னாரோ அது யார் என்னமோ நினச்சிக்கிட்டோம், நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறது நமக்கு நல்லது. அது எனக்கு விஷயமே கிடையாது. எனக்கு அவர் வாங்கி, எனக்கு அவர் தான் முக்கியம். ஏன்னா வஸ்தி ராஜாவின் கண்களுக்கு பிரியமில்லாதமா இருந்ததுனால ராஜா வஸ்தியை தள்ளிட்டார். இப்ப அநேக குடும்பங்கள் அரண்மனையில இருந்தாலும் சபையில இருந்தாலும் எஜமானனுடைய கண்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. கோதுமையை பிரித்து களஞ்சியத்துல சேர்த்து பதறையோ சபைக்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தது. ஆவியானவருடைய கரத்துல கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஒப்பு கொடுத்தது. அந்த குடும்பத்தின் பிரகாரம் சபை இயக்கப்படுவதற்கு அல்ல, ஆவியானவர் பிரகாரம் சபை இயக்கப்படுவதற்கு தான் அந்த குடும்பத்தை சபைக்குள்ள கொண்டு வந்தார்.
சபைக்கு வந்தால் என் குடும்பம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்படணும் என்று நினைத்தால் எஸ்தரை போல தன்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். கர்த்தரை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுக்காதவன் கர்த்தரை பின்பற்றல. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ஆ, ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் ஆ, கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ஆ, ராஜ அரண்மனைக்கு போக ஆ, அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகளை எல்லாம் ஆ, அவளுக்கு கொடுக்கப்படும். ஆ. ஆனா எஸ்தர் என்ன கேட்டா? நம்ம இப்போ பாஸ்ட் கேட்காது. நம்ம சபையில் எதெல்லாம் மாறணும் சொல்லுங்கன்னா இதான் வாய்ப்பு. ஆமாம், இதான் வாய்ப்பு. இந்த உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்துடுவோம், அந்த உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்துடுவோம். அவர் எதுக்குனாலும் தலைய ஆட்டிட்டு ராஜா சொன்னார், நீங்கள் எது கேட்டாலும். ஆனால் எஸ்தர் அப்படி கேட்டாளா? எஸ்தருக்கு என்ன இருக்கும்? விருப்பம் இருக்குமா இருக்காதா? ஆசை இருக்குமா இருக்காதா? எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும், எனக்கு சிக்கன் சாப்பிட்ணும், மட்டன் சாப்பிட்ணும், எனக்கு நெக்லஸ் போடணும், எனக்கு என்ன ஐப்ரோ போடணும், லிப்ஸ்டிக் போடணும், இதெல்லாம் ஆசை இருக்குமா இருக்காதா? இப்போ அநேக கேட்க, ஏன் இதெல்லாம் போடக்கூடாது? இயேசு சொன்னார், ஒன்று நீ என்ன செய்யணும்? வெறுக்கணும். தன்னை தானே வெறுக்காதவன் எனக்கு சீசன் அல்லையே. கிறிஸ்தவனா இருக்கலாம், சீசனா இருக்க முடியாது. கிறிஸ்தவனா இருக்கலாம், சீசனா இருக்க முடியாது. நானும் அதெல்லாம் விரும்பலையே. எல்லாரும் பார்த்தாங்க, இதான் வாய்ப்புன்னு. எனக்கு லிப்ஸ்டிக் தாங்க, எனக்கு ஐப்ரோ தாங்க, எனக்கு மேக்கப் ஜாமா தாங்க, அதை தாங்க, இதை தாங்கன்னு வாங்கி போட்டாங்க. ஒன்றும் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்க முடியல. ஒன்றும். இப்போ அநேகம் அப்படிதான். ஏன்னா உலக ஆசை இச்சை அதிகமாக உள்ள வந்துட்டு, சபைக்குள்ளேயே வந்துட்டு. ஆனால் அதுலேயும் தன்னைத்தானே காத்து கொள்ளுகிற சில குடும்பங்கள் இருக்கு. நம்ம ஆவியானவருக்கு இசைந்து போகணுமா, ஆசை இச்சைகளுக்கு இசைந்து போகணுமா என்பது நம் கையிலும் நம் குடும்பத்தின் கையிலும் தான் இருக்கு. இல்லை பாஷ, ஏகா கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டா என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேறாது. என் கனவெல்லாம் போயிருமே. நம்ம என்ன கனவு வச்சுருக்கோம்? யாருக்கு தான் தான் கனவு நடந்திருக்கு? அப்துல் கலாம் பார்த்து வந்து கனவு காணுங்கள்ட்டார். இங்கே ஒவ்வொருத்தனும் கனவு காணுதான், ஆனால் ஒன்றும். ஏன் அதெல்லாம் நிறைவேறல? ஆவியானவர் சித்தம் இல்லை. இப்போ உள்ள மலைய பையனெல்லாம் அப்படியே கனவு காந்தாங்க. இங்கே இருந்துட்டே ஏரோப்ளைனில் போய் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வராங்க. இப்போ அநேகருக்கு தங்கிட்ட இருக்கிற ஆவியானவர் சித்தம் என்னன்னே தெரியல. தனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கறதே கிடையாது. இன்னைக்கு நான் பாட்டுக்கு வந்து எதையாவது ஒன்று எடுத்து பேசிட்டு போயிடலாம், அது பெரிய காரியம் இல்லை, ஈஸி எனக்கு அது. ஆனால் எனக்குள்ள ஒருத்தர் இருக்காரே, அவர் ஏதாவது பேசணும்னு வச்சிருப்பாரு, அவர் கையிலெல்லாம் என்ன ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லணும்னு நினைக்காரோ அதை தானே நான் சொல்லணும். இன்னைக்கு நான் வந்தது நேரம் ரொம்ப லேட்டு. நான் என்ன நினச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து என்னத்தையாவது போட்டு சமாளித்து. என் மனைவியே கேட்டா, எப்படி பேச போறேன்னு. யாருக்கு தெரியும்? இங்கே வந்தேன் எழுதுனேன். ஏன்னா யார் என்ன ஒருத்தர் கையில் ஒப்படைச்சிருக்கார், அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதற்கு இசைந்து நான் போனாதான் அவர் பேசுவார். இல்லைன்னா கர்த்தர் எங்க செய்ய மாட்டார், பேசவே மாட்டார். இத்தனை அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தை எடுத்து பேச முடியாதா? ஈஸி.
ஆனால் அது அல்ல, அது தேவனை பிரியப்படுத்தாது. ஆவியானவருக்கு இசைந்து போய் அவர் என்ன சொல்றாரோ அதற்கு ஏற்றாற் போல நம்ம பேசணும்னா அவர் பிரியப்படுவார். அதுதான் நமக்கு வேணும். அதுதான் அந்த குடும்பத்தின் மேலதான் ராஜாவினுடைய செங்கோல் நீட்டப்படும். அந்த குடும்பம்தான் ராஜாவுக்கு வலது பார்சத்தில் போய் சிங்காசனத்தில் உட்காரும். நானும் என் குடும்பமும் அவருடைய வலது பார்சத்தில் போய் உட்கார வேண்டும் என்று, அதன் பிறகு நீங்க என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். எஸ்தரே, நீ இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் அது உனக்கு எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அதன் பிறகு அவ என்ன கேட்டாலும் காரணம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தா, தன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சாம்பலாக்குனா, முழுவதும் தன்னை அர்ப்பணிச்சா, அவளுக்கு தான் என்ன கேட்டாலும் கொடுப்பார். நம்ம ஒன்றும் ஒப்பு கொடுக்காம கர்த்தர் எனக்கு எதுவுமே தரமாட்டார். என் வாழ்க்கையானாலும் சரி தரமாட்டார், யாருக்கும் அவன் தரமாட்டார். நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் தருவார். சும்மா எதுவுமே ஒப்பு கொடுக்காம கர்த்தர் என் ஜெபத்துக்கு எதுவுமே தரமாட்டுக்கார். எப்படி தருவார்? நம்ம என்ன செஞ்சோம்? ஆவியான கையில ஒப்பு கொடுத்தோமா? ஆவியான சித்தம் என்னன்னு கேட்டாமா? எதையுமே செய்யாம சும்மா கர்த்தர் 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 கர்த்தர். எனக்கு கர்த்தரை மட்டும் பேசினா எனக்கு வைராக்கியம் வரும். அது யாரா இருந்தாலும் கர்த்தரையே சொல்லாதீங்க. அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ நொறுக்கப்பட்டு ரத்தத்தெல்லாம் சிந்திட்டு அவரே வேதனையில் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம திரும்பவும் போய் கர்த்தரை வேதனைப்படுத்துறது. இன்னைக்காவது ஒன்றா ஜபத்தில் உட்காந்து கர்த்தாவே என் குடும்பத்தை உங்கள் சித்தத்தின்படி எப்படி நடத்தணும், நான் அடப்புக்கு கீழ்ப்படி தான் அப்படி சொல்லியிருக்கோமா? கர்த்தாவே எனக்கு அதை தாரும் இதை தாரும், ஏரோப்ளேன் தாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு எதுக்கு ஆசை? நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் எப்போ சாம்பல் ஆக்கிட்டு ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுக்கோமோ அன்னைக்கு தான் நம்ம குடும்பம் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும். இவன் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்வார். கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க, ஆவியானவர் வனாந்தரத்துக்கு போக சொன்னாலும் இயேசுவானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இல்லை வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும்? அங்கே ஒன்றும் கிடையாதே, ஒரு சாப்பாடும் கிடையாதே, பாம்பு இருக்குமே, தேள் இருக்குமே. அங்கே போய் என்ன ஆவியானவர் கொண்டு போதாரு? அங்கெல்லாம் போக சொல்றாரு. ஆவியானவர் வனாந்தரத்துக்கு போன்னு சொன்னா போய் தான் ஆகணும். போகக்கூடாதுன்னு சொன்னா ஒரு ஸ்டெப்பு கூட வைக்கக்கூடாது. பவுல் ஒரு நாள் சொல்லுவார், நான் வசனத்தை சொல்லுவதற்கு இந்த நாட்டுக்கு நான் போக வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணினேன். தீர்மானம் பண்ணிட்டார், இந்த கிராமத்தில் போய் நான் வசனத்தை சொல்லணும்னு. ஆனா ஆவியானவரோ, அப்ப ஆவியான வசனத்தை தடையா? இல்ல, இப்போ அவருக்கு சித்தம் இல்லை. வசனத்தை சொல்லதானே போகணும்னு நினைக்காரு. ஆனா ஆவியானவர் போக ஒட்டல, தடை பண்ணுதார். ஏன் ஆவியான வசனத்துக்கு எதிரியா? இல்லை, இந்த டைம்ல அந்த கிராமத்துக்கு அந்த வசனம் போக தேவனுக்கு சித்தம் இல்லை. நேரம் மக்கதோனியாவுக்கு அவனை திருப்புதார். அங்க நைட்டு தூங்குதார் பவுல். மக்கதோனியால இருந்து ஒருத்த வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்கான். அப்பந்தான் பவுலுக்கு தெரியுது, கர்த்தர் எங்களை மக்கதோனியாவுக்கு அனுப்புகிறார் என்று அறிந்து மக்கதோனியாவுக்கு திரும்புதார். அப்ப எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு போறார். ஊழியம் கூட நம்ம கையில அல்ல, ஆவியானவர் கையில தான் இருக்கு. அவர் சொல்லலையா இருந்துடணும், அவர் சொன்னா போயிடணும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆவியானவருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியை கூட்டி சேர்த்த மகா பெரிய தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீர் என கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன்.
இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரும் கத்தாவே. இயேசுவே, வந்த ஒவ்வொரு குடும்பமும் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பமாய் மாற நீரே அந்த குடும்பத்துடன் பேசின கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம். கத்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் கத்தாவே. நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.